Hello guys, welcome to Udayapriya YouTube channel. இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா மினி தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். மினி தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா? பாகற்காய் கொடிங்க. பாகற்காய் காய்ச்சி கிடக்குது பாருங்க. இங்கே போய் இந்த குட்டியாக ஒருத்தன் கிடக்கும், தெரியுதா உங்களுக்கு? குட்டியா பாவக்காய் நிறைய கிடக்குதுங்க. பார்த்தீங்களா? இது மேலே நம்ம பந்தல் போடலான்ட்டு தான் இருந்தோம். மேலே தெரியுதா? மேலே பந்தல் போடலான்ட்டு தான் இருந்தோம். பந்தல் போடுறதுக்கு பதிலாக இப்படி இயற்கை பந்தல் போட்டுடலான்ட்டு எங்கள் அப்பா இப்படி இந்த பக்கம் ஒன் சைடாக விதை போட்டு அப்படியே நாங்கள் கொடியை மேலே கொண்டு வந்துட்டோங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பந்தலே தேவையில்லை. மதிய நேரம்லாம் நல்லா நிழலாக இருக்குங்க. இது பாவக்காய் கொடி. அப்புறமேட்டி பார்த்தீங்கன்னா புடலங்காய் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்க. இந்த பக்கம் எங்கள் ஆச்சி வீடு, எங்கள் பாட்டி வீடு இந்த பக்கம். அவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் இந்த பந்தல் போட்டிருக்கோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. புடலங்காய், பிஞ்சு புடலங்காய். இது புடலங்காய் பூவுங்க. புடலங்காய் பூவு கூட்டுக்கு, குழம்புக்கெல்லாம் நம்ம பாவக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். புடலங்காய் கூட்டு வச்சுக்கலாம், ஒரு ரசம் வச்சு. இங்கே வருங்க புடலங்காய். இது ஒரு வகையான புடலங்காய். இந்த பக்கம் நிறைய பிஞ்சு கிடக்குதுங்க. புடலங்காய் பிஞ்சு தெரியுதா? இங்கே ஒன்று, அப்புறமேட்டி இந்த இடையில ஒன்று கிடக்கு பாருங்க, கம்பி இடையில. இந்த ஒன்று மேலே கிடக்குது பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? இங்கே ஒன்று. இங்கே ஒன்று. நிறைய பிஞ்சு கிடக்குதுங்க. இந்த பக்கம் ஒன்று. புடலங்காய் பூ பாருங்க. புடலங்காய் பூ உதிர்ந்துருச்சு. உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தா உதிர்ந்துருச்சு. வேறுங்க வேறு பூ இருக்கும் பாருங்க. இதுதான் புடலங்காய் பூவு. எப்படி இருக்கு பாருங்க. இது மொட்டு, புடலங்காய் மொட்டு. இங்க இருக்கு பாருங்க, புடலங்காய் பூவும் மொட்டும் இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? இதாங்க மினி தோட்டம். இந்த கூட்டு வைப்பாங்களா எங்கள் பாட்டி பறித்து, கூட்டு புடலங்காய் கூட்டுலாம் வைப்பாங்களாம். ஒரு நாள் ரசம் வச்சு கூட்டு வச்சிடுறதான். மினி தோட்டம்ங்க. கீழே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இடம். இதான் எங்கள் பாட்டி வீட்டு முன்னாடி உள்ள மினி தோட்டம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? நல்லா இருக்கா பந்தல்? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிச்சிப்பூ கொடி, பிச்சிப்பூ. அப்புறமேட்டு அடுக்குமல்லி கொடி இருக்குது. பிச்சிப்பூ கொடி இருக்குது. இங்கே வருங்க, மொட்டோட இப்போ தான் விரிய ஆரம்பிக்குது. இது நல்லா விரிஞ்சால் நல்லா ஒரு பூவே நல்லா பெரிய பூவாக இருக்கும். நம்ம
ஒன்று கூட வச்சுக்கலாம். இது மொட்டு, இது மேலே விரியும். இதாங்க தண்டு பகுதி. கீழே வந்து கற்பூரவள்ளி வச்சுருக்காங்க, மருந்துக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் அப்படியே வந்திங்கன்னா இந்த பக்கம் எங்கள் ஆச்சி வந்து கருவேப்பிலை வச்சுருக்காங்க. கருவேப்பிலை பாருங்கள், இப்போ தான் வச்சுருப்பாங்க போல். பக்கத்தில் ஒரு மிளகா செடியும் இருக்குது. உள்ளுக்கு என்னென்ன செடியெலாம் வச்சுருக்காங்க பார்க்கலாமா? உள்ளுக்கு வந்து மிளகா செடி, அப்புறமேட்டி வாழைக்கன்று வச்சுருக்காங்க. அது வந்து காட்டு செடி, அங்கே நிற்கிறது காட்டு செடி. அப்புறமேட்டு என்ன இருக்குது இந்த பக்கம்? இந்த பக்கம் ஒரு தக்காளி பழம் நான் தான் போட்டேன் நேற்று, அழுகி இருந்துச்சுன்னு தூக்கி உள்ளே போட்டேன் முளைக்கட்டுன்னு. வேறு எதுவும் இல்லைங்க, இந்த ரெண்டும் தான் இருக்குது. இந்த பக்கம் மிளகா செடி இருக்குது, ஆனால் காய் ஒன்றும் காய்க்கலை. மல்லிகைப்பூ கொடி இங்கே வரைக்கும் வந்திருக்குங்க. ஒரு பதிவு இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம இடத்துல கொண்டு வச்சிடலாம். பதிவு போடணுங்க. அவ்வளோதாங்க, இதுதான் நம்ம மினி தோட்டம். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இந்த பக்கம் எங்கள் பாட்டி வீடு, இந்த பக்கம் எங்கள் வீடு. வீடியோ பிடிச்சிருந்தா காய்ஸ், எப்படி இருக்குது எங்கள் மினி தோட்டம்? நல்லா இருக்கா? அந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து எங்கள் அப்பா ஊரில் நான் இருக்கேன், கோவில் திருவிழான்னு வந்திருக்கேன். அதனால் சரி இது அழகாக இருந்துச்சு எடுத்து போடலாமேன்னு எடுத்து போட்டேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.